ஆப்கி அதாலத்துல ஹர்தீப் சிங் புரி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் கனவுகளின் வியாபாரி. ஹர்தீப் சார் காங்கிரஸோட லீடர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்றாருன்னா, தேர்தல் வரும்போதெல்லாம் ஹர்தீப் பூரி, அதாவது அவங்க பார்ட்டி மக்கள் கிட்ட ரொம்ப லோ விலையில கேஸ் சிலிண்டர் கொடுக்கறோம்னு சொல்றாங்க, மலிவான விலையில சாப்பாடு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஒரு கவிதையும் இருக்கு, ஓட்டு எப்பெல்லாம் கம்மியாகுதோ பரிசுகள் பட்டுவாடா அதிகமாகுது. போய்ட்ரியோட லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்கே ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, லீடர் அவரு, ஆனா அவர் பேச்சை யாருமே கேட்கறதில்ல. யார் அவர் பேச்சை கேட்கறாங்கன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால கர்கேஜி இத சொல்றது, அது கேஸ் சிலிண்டரோட விலையை கம்மி பண்றோன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை கர்கேஜி காங்கிரஸ் பார்ட்டிக்கு உண்மையாவே லீடரா இருக்காருன்னா கெலோட்ஜிட்ட என்ன சொல்லியிருக்கணும், ஏன் 12 ரூபா பெட்ரோல் அதிகமா விக்குதுன்னு கேட்டிருக்கணும். பெட்ரோலை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆட்சி இருக்கும்போது ஒரு பேரல் 150 இருந்துச்சு, 1 லிட்டர் 21 ரூபாவா இருந்துச்சு. இன்னைக்கு பேரலோட ரேட்டு 80-82 தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்கேயும் 96 ரூபா 97 ரூபான்னு தான் விற்கிறாங்க. அவங்களோட கவர்மெண்ட் இருக்கும்போது பெரிய இன்டெலெக்சுவல் எக்கனாமிஸ்ட் இருந்தாங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் நிறைய பிரச்சனையா எதிர்கொண்டாங்க. அப்ப என்னாச்சு, அவங்க ஒரு ஆயில் பாண்டை இஷ்யூ பண்ணாங்க. ஆயில் பாண்ட் 1,41,000 கோடி. ஆயில் பாண்டோட அர்த்தம் என்னன்னா, பஞ்சாப்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் வாங்கறது தாத்தான்னா தீர்க்க வேண்டியது பேர. ஸோ 1,41,000 கோடி ஆயில் பாண்ட் ஃப்ளோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு திரும்ப எவ்வளோ கொடுக்குறோன்னு தெரியுமா? 3,50,000 திரும்ப கொடுக்குறோம். இதுதான் இவங்களோட எக்கனாமிக்ஸ். ஸோ கர்கேஜிகிட்ட இதை சொல்லிருங்க, இப்போ பெட்ரோலோட விலை 2 வருஷத்துல 11% கம்மியாயிருச்சு. 80 கோடியை விட அதிகமான மக்களுக்கு மோடிஜி ஒரு நாளைக்கு 3 வேளை ட்ரை ரேஷன் ஃப்ரீயா கொடுக்கறாரு. 220 கோடி வேக்சின் டோசஸை மேனுஃபேக்சரிங் பண்ண வச்சாரு, அதை ஃப்ரீயா மக்களுக்கும் கொடுத்தாரு. அதை பண்ணது நாங்க தான், அதுவும் ஆயில் பாண்ட் ஃப்ளோட்டிங் இல்லாம. இதுதான் மோடிஜியோட மேஜிக். இன்னொன்னு உங்க நண்பர் கெஜ்ரிவால்ஜி, தில்லியிலையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ்லையும் இங்கெல்லாம் பொல்யூஷன் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. மக்கள் எல்லாம் மூக்கால விஷத்தை சுவாசிக்க வேண்டி இருக்கு. நான் எப்போ ஒரே மாதிரி விஷயம்தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பொல்யூஷன் எல்லாம் இது உலகத்துல இந்த மாதிரி கவுண்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸும் கூட. இதோட ஒரே காரணம் என்னன்னா, அதான் வைக்கோல எரிக்கிறது. இதனால நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க பானிபட்ல 2nd ஜெனரேஷன் பிளான்ட்டை உருவாக்கிட்டு இருக்கோம். பராலிஸ்ல இருந்து எத்தனால் எடுக்கிறோம். ரீசெண்டா நான் ஜெர்மனிக்கு போனேன். அங்க நம்ம கம்ப்ரஸ் பயோகேஸ் பிளான்ட் நிறைய உருவாக்க போறோம். ஆனா எது வரைக்கும் இந்த வைக்கோலை எரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, இதுக்கான சிம்பிள் ஷார்ட்கட் சொல்யூஷன் என்னன்னா, இந்த பொல்யூஷனை நாம இல்ல ஹர்தீப் ஜி, அவங்க என்ன பிளேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட் தான். பஞ்சாப் கவர்மெண்ட்ல 20% வைக்கோலை நாங்க குறைச்சிட்டோம், ஆனா ஹரியானால எரியுது, அதனாலதான் இதெல்லாம்ங்கிறாங்க. அப்படின்னா கெஜ்ரிவால் சார்கிட்ட சொல்லி சேட்டலைட் இமேஜினரிய பார்க்க சொல்லுங்க. அதுல ரெட் ஸ்பாட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை ரெட் ஸ்பாட் எங்கேயாவது பஞ்சாபோட வேற எங்கேயாவது இடங்கள்ல தெரிஞ்சதுன்னா அப்ப சொல்லுங்க. இத பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். கெஜ்ரிவால் சார் சொன்னது என்ன சொல்லுவாங்க, டீப் ஃபேக்கா டீப் ஃபிளேக்கா? ஃபேக்கா இருக்குமா? ஒருவேளை அவரு சேட்டலைட் இமேஜஸ் கொண்டு வந்தாலும் நான் அவரை நம்ப மாட்டேன். அவங்க ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுல மோடிஜியோட போட்டோ இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, மோடிஜி இதெல்லாத்தையும் எப்ப நீங்க முடிச்சு வைப்பீங்க? அவங்க எப்படி இப்படிலாம் பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த டீப் ஃபேக் டீப் ஃபிளேக்லாம் இப்ப வந்திருக்கு. இவர் எப்பயோ இருந்திருக்காரு. நான் ஆரம்பத்திலேருந்தே இவரை பார்க்கறேன். இவரு எந்த மாதிரி பேசுறாருன்னா, இந்த வைக்கோல் இருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கங்க. டெல்லியில நான் மந்திரி ஆகும்போது இவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப கன்விக்ஷனா, ஹர்தீப் சார் இங்க மெட்ரோவோட ரேட் அதிகரிக்காதீங்க. நான் என்ன சொன்னேன்னா, கெஜ்ரிவால் சார் 8 வருஷம் ஆயிருச்சு, ஃபேர் ஃபிக்சேஷன் இப்பதான் நடந்திருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2017ல ஆல்ரெடி பாதி முடிஞ்சிருச்சு. பண்ணணும்னு சொன்னதுக்கு இது பொல்யூஷனுக்கு நல்லது, இதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க அதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க. நான் என்ன சொன்னேன்னா, கெஜ்ரிவால் சார் ஜப்பான்காரங்கள்ட்ட இருந்து 28,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம், அத நம்ம அங்கிள் வந்தா அடைப்பாரான்னு கேட்டேன். அவரு அது இவரு
புதுசா பிரதமரா இங்க வந்தாரு. என்னென்ன இருக்கோ இதையும் ஃப்ரீ ஆக்கிருங்க, அதையும் ஃப்ரீ ஆக்கிருங்கன்னா நீங்க பண்ணணும்னா அத பண்ணுங்க. மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னா அத பண்ணுங்க. சிலர் கேட்டாங்க காசு எப்படின்னு. நாங்க சென்ட்ரல்ல இருந்து வாங்கிப்போம். இது புதுவிதமான பாலிடிக்ஸ். நீங்க இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பெண்டும் பண்றீங்க. என்னோட ஆர்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்கு. மரியாதைக்குரிய பிரதமர் ஜி 18 கிலோமீட்டர் அத ஆரம்பிச்சு வச்சாரு. அதாவது டெல்லி அரசாங்கம் அதுக்கான காசை ரொம்ப நாளா கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அதோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஒரு வாரத்துல அந்த காசை கொடுங்க, இல்லனா உங்களோட அட்வர்டைசிங் பட்ஜெட்டை நாங்க நிறுத்திடுவோன்னு. கெஜ்ரிவால் ஜியோட ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கற பொலிட்டிக்கல் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான நேரம் முடிய போகுது.